ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓல்டு கோல்டை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது வந்து பெஸ்ட்டாக இல்லை ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். என்னோடய ஜுவல்ஸை வந்து நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது எவ்வளோ வந்துச்சு, இதே ஒன் டைம் பண்ணும்போது எவ்வளோ வந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். நான் ஒரு 3 பவுன் செயின் வந்து வாங்கினேன். அது பார்த்திங்க அப்படின்னா ஜான்வரி 2024 வாங்கினேன். அப்போ கோல்டு ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 5910 ரூபா வந்து இருந்துச்சு. அப்போ வந்து கோல்டு பார்த்திங்க அப்படின்னா 1,41,840 ரூபா வந்து இருந்துச்சு. வேஸ்டேஜ்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12% வந்து வேஸ்டேஜ் வந்து இருந்துச்சு. அப்போ 17,016 ரூபா வந்து வேஸ்டேஜுங்க. ஜிஎஸ்டி பார்த்திங்க அப்படின்னா 4,765 ரூபா. மொத்தமாக நம்ம கூட்டினோம் அப்படின்னா 1,63,621 ரூபா நான் வாங்கும் போது எவ்வளோ 3 கிராம் வந்து 3 பவுன் வாங்கும் போது 1,63,621 ரூபா. இதே நம்ம இந்த ஆஃபர் டைமில் கொடுக்குறோம், அது பெஸ்ட்டாக அப்படின்றதை கேட்குறீங்களா? ஸோ அந்த ஆஃபர் எப்படி யூஸ் பண்ணலான்ற பார்ப்போம். இப்போ நம்ம ஜிஆர்டியில் பார்த்திங்க அப்படின்னா 75 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு கிராமுக்கு. இதே போத்தீஸில் பார்த்திங்க அப்படின்னா 125 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா தரோம் பெர் கிராமுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அது எக்ஸ்ட்ராவே நம்ம போடுவோம். அன்னைக்கு கிராம் ரேட்டு பார்த்திங்க நம்ம கொடுக்கும்போது வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்ற சொல்கிறேன். நான் கொடுக்கும்போது வந்து 7,540 ரூபா இருந்துச்சு. ஸோ 75 ரூபா வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு கிராமுக்கு. அப்போ சேர்த்தோம் அப்படின்னா 7,615 ரூபா ஒரு கிராமுக்குன்னு வருது. அப்போ நான் இந்த 7,615 ரூபா வந்து நான் 3 பவுனுக்கு, ஸோ பழசை கொடுத்துட்டேன், நான் புதுசாக வாங்க போகிறேன், அதே 3 பவுனு கொடுக்குறேன் அப்படின்னா அது எவ்வளோக்கு போகுதுன்னா 1,82,760 ரூபாய்க்கு வந்து போகுது. இதே வந்து நான் வேஸ்டேஜ் பழசை கொடுத்துட்டு அதே வேஸ்டேஜில் உள்ள நகை வந்து எடுக்கிறேன். அது வந்து 12% உள்ள செயினே தான் திரும்பி எடுக்கிறேன். வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 21,931 ரூபா வந்து வருது வேஸ்டேஜ். இது வந்து ஒரு 6,140 ரூபா. மொத்தமாக வந்து எனக்கு எவ்வளோ ஆகுதுன்னா 2,10,831 ரூபா. இதில் எனக்கு ப்ராஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1,800 ரூபா தான். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னா நான் வாங்கும்போது விற்கும் போது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 47,210 ரூபா இருந்தாலும் நான் வாங்கும்போது 5,000 சில்லரை வந்துச்சு கோல்டு ரேட்டு. இப்போ விற்கும் போது 7,000 ரூபா இருக்குது. இருந்தாலுமே எனக்கு 47,210 ரூபா வந்து எனக்கு லாஸு. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறோம், அதே 3 பழசை வந்து உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டைமில் போடுறோம் அப்படின்னா எப்படியும் ஒரு 1/2 மில்லிகிராம் வந்து எப்படியும் லெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஜிஎஸ்டி வந்து 5,200 ரூபா. நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து ஒரு புதிய நகையை வந்து எடுத்துக்குவோம். ஆனால் இதில் என்ன ஒரு ட்ராபேக்னால் ஒரு 11 மந்த் வந்து நம்ம வெயிட் பண்ணணும். என்ன ஆகும் அப்படின்னா அந்த 1/2 mg வந்து அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லெஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு 4,000 ரூபா வந்து லெஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நமக்கு ஒரு சவரனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 9,200 ரூபா லாஸு. இதே 3 சவரனுக்கு 27,600. அப்போ அதுக்கும் இதுக்கு எவ்வளோ லாஸ் இப்போ எனக்கு ப்ராஃபிட் வரும்? ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஓல்டு கோல்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா 19,610 ரூபா எனக்கு ப்ராஃபிட்டு.